நீ உனது தர்ம பத்தினியான திரௌபதியை தோற்றுவிட்டாய். சாதனா, எடுத்து வா திரௌபதியை இவ்வவைக்கு. பதில் கூறுங்கள் ஐயனே. எந்த அதிகாரத்தை கொண்டு படையமாக்கினீர்களோ அதை கொண்டுதான் நம்பி வந்தவனையும் படையம் வைத்தீர்களா? பாஞ்சாலி, நான் என்ன பாவச் செயல் புரிந்தேன்? மடி மீது அமர். துரியோதனா, உன் அழிவு ஆரம்பித்து விட்டது. மூடனே துரியோதனா, நான் வானுயர்ந்த வேள்வித்தீயில் உதித்த உத்தமி. புனிதத்தில் எதுவும் எனக்கு ஈடாகாது. சாம்பலாகி விடுவாய். நில் துருவத கன்னிகையே, உனது சுவாமியின் ஆணையை ஏற்பாயாக. அவள் இவ்விடம் விட்டு செல்ல அனுமதியுங்கள் அரசே. அதர்ம செயல் புரிவதற்கும் ஒரு எல்லை என்பது உண்டு மகாராஜா. சாதனா, அன்று இந்திரபிரஸ்தத்தின் நிறைந்த ராஜசபையில் இவள் அஸ்திரத்தை பறித்தாள். அதுபோல இன்று அஸ்தினாபுர சபையில் இவள் வஸ்திரம் பறிப்போம். ஸ்பரிசிக்காதீர்கள் ராஜமாதா குந்தி. என்னுடைய புனிதம் பறிப்போய்விடும். அம்மைவரையும் இனி நான் கணவர்களாக ஏற்கப் போவதில்லை. இன்று முதல் திரௌபதி அவிழ்ந்து கிடக்கும் தனது கூந்தலை அள்ளி முடிக்க மாட்டாள். சற்று நேரத்தில் மண்ணுக்குள் செல்லவிருக்கிறது. வேண்டாம் திரௌபதி, சாபமிடாதே திரௌபதி, மன்னித்தருள்வாயாக. இன்று தாம் மீண்டும் தம்முடைய அனுஜனான பாண்டவன் குடும்பத்தை நிலை கொலைய செய்து தலைகுடிய வைத்தீர்கள். துரியோதனா, நான் துவாரகைக்கு விரைந்து செல்வேன். கிருஷ்ணனுடைய கரை புரண்ட சேனையை அஸ்தினாபுர எல்லையில் நிறுத்துவேன். துரியோதனா, எந்த மடியில் என்னவளை அமரச் சொன்னாயோ